வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்? இந்த ஃபைபர் அண்ட் யான் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். எவர் கிரீன் சப்ஜெக்ட். ஏன்னா அதுதான் இந்த இண்டஸ்ட்ரிக்கான அடிப்படை ஃபவுண்டேஷன், ரா மெட்டீரியல். அதில் நமக்கு ஐடியா எந்த ஃபைபருக்காவது நமக்கு இல்லைன்னா வி வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு அப்டேட் ஆகாது. ஸோ அந்த ஃபைபர் அண்ட் யானை பற்றி நம்ம நிறைய பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சதை பகிர்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய ஃபைபர் காட்டன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தட் விஸ்கோஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் பாலிஸ்டரை பற்றி பேசியிருக்கோம். இதெல்லாம் பேசியிருந்தாலும் இதில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்போதைக்கப்போ நம்ம உன்னிப்பாக கவனித்து அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மெர்ச்சன்டைசருக்கு, ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. சரி, இன்றைக்கி எந்த ஃபைபரை பற்றி எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ ஃபைபர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கால்டு மைக்ரோ ஃபைபர்? நம்ம பாலியஸ்டரில் 3 வகையான யான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒன்று ஃபிலமெண்ட் யான், இன்னொன்று மல்டி ஃபிலமெண்ட் யான், ஒன் மோர் திங் இஸ் ஸ்பன் யான். இது எல்லாமே 100% பாலியஸ்டர் தான். ஃபிலமெண்ட் யானுங்கிறது ஒரே கயராக இருந்தால் ஃபிலமெண்ட் யான். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த சேனலில் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தயவு செய்து மெம்பர் ஆகிக்குங்க. கிட்டத்தட்ட 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மெம்பர்ஷிப் ஒரு ஜஸ்ட்டு 10 14 தான் இருக்குது. தயவு செய்து சேனலை சப்போர்ட் பண்ணால் அகெயின் அண்ட் அகெயின் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, நான் ஃபர்தராக உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய சேனலில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. நான் என்னுடைய நாலேஜை மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணத்தான் முடியும். அது தயவுசெய்து ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தேங்க்ஸ் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஒன் டைம் பேமெண்ட்டாவது பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஃபைபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலியஸ்டரில் நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஃபிலமெண்ட் யான், மல்டி ஃபிலமெண்ட் யான் அண்ட் ஸ்பன் யான். இந்த ஃபிலமெண்ட்டுங்கிறது ஒரு சிங்கிள் கயர் தான், ஒரு சிங்கிள் யான் தான் இருக்கும், ஒரே சிங்கிள் பிளை இருக்கும். மல்டி ஃபிலமெண்ட்டில் அந்த ஒரு யானுக்குள்ள நம்பர் ஆஃப் பிளைஸ் இருக்கும். ஸ்பன் யானுங்கிறது நம்ம பருத்தி மாதிரியே பாலியஸ்டரை பஞ்சாக்கி அந்த பஞ்சை நம்ம மில்லில் கொடுத்து நூக்குறது. தட்ஸ் கால்ட் ஸ்பன் யான். இந்த 3 வகையான ஃபேப்ரிக் யானை பற்றி பேசியிருக்கோம். இதில் டெக்ஸுன்னு சொல்லுவோம். 1000 மீட்டர் யானுடைய வெயிட்டு டெக்ஸு, 9000 மீட்டர் யானுடைய வெயிட்டு டீனியர். மல்டி ஃபிலமெண்ட்டுக்கு அதே தான், டெக்ஸ் அண்ட் டீனியர். பாலியஸ்டரில் டெக்ஸ் அண்ட் டீனியர் தான். இந்த ஸ்பன் யான் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி கவுண்ட் வந்துடும். கவுண்ட் அண்ட் டெக்ஸ் டீனியர் எது வேணாலும் இண்டிகேட் பண்ணலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. கன்வர்ஷன் போட்டு நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி, பியாண்ட் தட் வாட் இஸ் தி மைக்ரோ ஃபைபர் யான்? மைக்ரோ ஃபைபர் யானும் மல்டி ஃபிலமெண்ட் யானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்குள்ளேயும் ஒரே யானுக்குள்ளே நிறைய பிளேஸ் இருக்கும். இதுக்குள்ளேயும் மைக்ரோ ஃபைபர் ஃபிலமெண்ட் யானுக்குள்ளேயும் ஒரே யானுக்குள்ளே நிறைய பிளேஸ் இருக்கும். இதுலேயும் ஸ்பன் யான் மாதிரி தனித்தனியாக ஒரு ஃபைபரை வச்சு நூல் பண்ணுறதும் நடக்குது. ஆனால் இந்த மைக்ரோ ஃபைபர்னுடைய கேரக்டரை பார்த்திங்கன்னா வெரி 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 எக்ஸலண்ட் ஃபார் கிளீனிங் தி சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், த சேஃப் மெட்டீரியல்ஸ் லைக் ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும், இவ்வளோ ஒரு சாஃப்ட்வேர்னுடைய அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை எங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் படக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கலி இந்த மைக்ரோ ஃபைபர் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம ஃப்ளோர் கிளீனிங்கில் நம்ம சாதாரண துணியை வச்சு துடைச்சோம்னா எந்த ஒரு கரையும் போகாது. ஆனால் அந்த மைக்ரோ ஃபைபர் என்னென்னா ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு உள்ளே இருக்க ஜெம்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு இந்த மைக்ரோ ஃபைபரில் என்ன சார் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இட் ஹேஸ் தி 2 ஃபைபர் காம்போசிஷன். ஒன்று பாலியஸ்டர், இன்னொன்று நைலான். இந்த ரெண்டையும் சேர்ந்து எந்த அளவுக்கு அதை மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோ அப்படின்னா என்ன மீனிங்? வாட் இஸ் மைக்ரோனுடைய டெஃபினிஷன் என்ன? 1/1000 மில்லிமீட்டர். அதனுடைய டயமீட்டர் எவ்வளோங்க? அந்த பொருளுடைய டயமீட்டர் 1/1000 மில்லிமீட்டர். யோசிச்சு பாருங்கள். அப்போ இதில் இருக்கிற அந்த ஃபைபர்னுடைய டயாமீட்டர் என்பது 1/1000 மில்லியன் டைம்ஸ். ஒரு மில்லிமீட்டரே நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. அதில் 1000 டைம்ஸ் தான் ஒரு மைக்ரோன்.
ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த டீனியர் 9000 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிராமாக இருந்தால் அது 1 டீனியர். 9000 மீட்டர் யான், அந்த 9000 மீட்டர் நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா 1 கிராம் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் 1 டீனியர். அப்போ என்ன புரியுது? 1 கிராமை 9000 மீட்டர் யானாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ டீனியரில் வந்து 0.3 டீனியர் டு 1 டீனியருக்கு உள்ளே தான் இருக்கும். அந்த உள்ளே இருக்க யான் வந்து 0.32 டீனியர்னு எவ்வளவுங்க? 320 மில்லிகிராம். 1 கிராம் கூட கிடையாது. அந்த யானுடைய 9000 மீட்டருடைய வெயிட் வந்து எவ்வளோங்க? 320 மில்லிகிராம், நாட் ஈவன் கிராம். அப்போ ஹவு ஃபைன் இட் இஸ் நீங்கள் வச்சு பாருங்கள். நம்மளுடைய ஹேர் இருக்குல்லையா, தலைமுடியை போல் 100 மடங்கு கம்மியான டயாமீட்டர் உள்ளது அந்த மைக்ரோ ஃபைபர். ஸோ இவ்வளவு தூரத்துக்கு மைன்யூட்டாக ஒரு பொருளை தயார் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் பர்பஸ் அது பயன்படுது. மாய்ச்சர் அப்சார்ப்ஷன் இருக்குது. 7 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் வெயிட் மாய்ச்சர் அப்சார்ப் பண்ணுங்கிறான். அதனுடைய வெயிட் மாதிரி 7 மடங்கு தண்ணியை வந்து உறிஞ்சுங்கிறான். வெரி குட் க்ளீனிங் பர்பஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஃபேப்ரிக் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஃபேப்ரிக்கை, ஒரு ஃபைபரை நம்ம கார்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம்னா ஒரே ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இந்த மைக்ரோ ஃபைபரில் வந்து இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் வந்து வெரி மைன்யூட்டுங்கிறதுனால அது காற்றாக கலந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அதை சுவாசித்தோம்னா நம்மளுடைய லங்ஸில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபிலமெண்ட் யானில் அந்த பிரச்சனை இல்லை. அந்த ஃபிலமெண்ட் யானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு காட்டன், ஒரு ஃபிலமெண்ட் யான், ஒரு காட்டன், ஒரு மைக்ரோ ஃபிலமெண்ட் யான் அப்படி வைக்கும்போது அந்த ஃபேப்ரிக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஒரு காட்டன் யான், ஒரு மைக்ரோ ஃபிலமெண்ட் யான், ஒரு காட்டன் யான், ஒரு மைக்ரோ ஃபிலமெண்ட் யான், இப்படி வச்சு ஒரு துணி பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மைக்ரோ ஃபிலமெண்ட் யானை நம்மளுடைய லூப்நெட் ஃபேப்ரிக்கு பின்னாடி ரைஸ் பண்ணுற பாருங்க, அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் வேறு எந்த ஃபேப்ரிக்லேயும் வராது. அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கும். அதாவது நான் சொல்கிறது, பின்னாடி இருக்கிற ஃப்ளீஸ் பர்பஸுக்காண்டி கொடுக்குற யானை, இந்த மைக்ரோ ஃபைபர் யானை வச்சா த ஃபீல் வில் பி ஸோ குட். அந்த ஃபீல் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஈக்குவலண்ட் ஃபைபரே கிடையாது. இந்த மைக்ரோ ஃபைபருக்கும் இந்த மல்டி ஃபிலமெண்ட்டுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லாஜிக் இஸ் வெரி வெரி சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு இது என்ன டீனியர்னு கேளுங்க. 50 டீனியர் மல்டி ஃபிலமெண்ட்டில் தான் வரும். 50 டீனியர்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. உள்ளே எத்தனை பிளை இருக்குதுன்னு கேளுங்க. அவர் 40ன்னு சொன்னார்னா கண்டிப்பாக இது வந்து மைக்ரோ ஃபிலமெண்ட் கிடையாது. ஏன்னா 1 டீனியருக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மைக்ரோ ஃபைபர் எப்படி இருக்கும்? 1 டீனியருக்கு உள்ளே இருக்கும். அப்போ 50 பிளை, அதாவது 50 டீனியரில் 50 பிளைக்கு மேலே தான் இருக்கணும். மேபி 60 இருக்கலாம், இல்லை 70 இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் மைக்ரோ ஃபைபர். ஏன்னா அது ஸ்டாண்டர்டே என்ன? தி வெயிட் ஆஃப் தி 9000 மீட்டர் should be below 1 கிராம். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0.32லேருந்து 1 கிராமுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் அது மைக்ரோ ஃபைபர். அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபைபர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 50 டீனியர் பார் 70 அப்படின்னு வந்து இது கண்டிப்பாக மைக்ரோ ஃபைபர் தான். ஏன்னா இந்த நம்பருக்கு மேலே இது பெருசாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டீனியர் ஆஃப் தி யான். அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பிளேஸ் இன்சைட் தி யான் should be more than the டீனியர். அப்போ தானே அது பிலோ 1 டீனியர் இருக்க முடியும். அப்போ தான் அந்த ஒரு பிளே வந்து 1 டீனியருக்குள்ளே இருக்க முடியும். சிம்பிள் லாஜிக். அப்போ இது மைக்ரோ ஃபிலமெண்ட்டாக மல்டி ஃபிலமெண்ட்டாங்கிறது சிம்பிளாகட்டும். அந்த டீனியரை கேட்டாலே புரிஞ்சிடும். என்ன டீனியர், எத்தனை பிளே இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கு இந்த மல்டி ஃபிலமெண்ட்டும் மைக்ரோ ஃபிலமெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியும். அப்போ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரே மெத்தட் என்னென்னா, இந்த டீனியர் இதை விட சின்னதாக இருந்தால், இந்த டீனியரை விட நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து கம்மியாக இருந்தால் தட் இஸ் மல்டி ஃபிலமெண்ட் யான். இந்த டீனியரை விட நம்பர் ஆஃப் பிளேஸ் ஜாஸ்தியாக இருந்தால் இது என்னதுங்க? மைக்ரோ ஃபிலமெண்ட் யான். ஓகேங்களா? இந்த மைக்ரோ ஃபிலமெண்ட் யானை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களோட நான் மற்றொரு வீடியோவில் வர்றேன். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.